பிக் பாஸ் சீசன் 9க்கு இப்போ ரொம்ப கடுமையான கண்டனங்கள் என்பது எழுந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, ரீசெண்டா டிடிஎஃப் அப்படிங்கிற ஒரு கார் டாஸ்க் என்பது நடந்திருக்கு. அந்த டாஸ்க்ல மொத்த கண்டஸ்டன்ட்டும் அந்த காருக்குள்ள போயிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அந்த சமயத்துல வந்து சாண்ட்ரா மற்றும் விஜய் பாரு, கமாருதீன் இவங்க 3 பேருக்கு நடுவுல வாக்குவாதம் என்பது ஏற்பட்டிருக்கு. அந்த சமயத்துல விஜய் பாரு மற்றும் கமாருதீன் ரொம்ப கடுமையான சொற்கள்ல வந்து சாண்ட்ராவை வந்து திட்டியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது பார்க்கும்போதும் பார்க்கக்கூடிய நம்மளுக்கே கடுமையாக கோபம் வருது. ஒரு கட்டத்துல என்ன நடந்திருக்குன்னா, சாண்ட்ராவை வந்து அந்த காரை விட்டு தள்ளி விட்டுருக்காங்க. அந்த சமயத்துல சாண்ட்ராவுக்கு வந்து கீழே விழுந்த உடனே வலிப்பு வந்துட்டு இருக்கு. ஒரு மாதிரி ஃபிக்ஸ் வந்த மாதிரி ஆயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆன பிறகு கூட விஜய் பாரு மற்றும் கமாருதீனுக்கு சாண்ட்ரா மேல இருக்கக்கூடிய வெறுப்பு என்பது போகவே இல்லை. இப்போ நிறைய பேர் வந்து ரொம்ப கடுமையான சொற்கள்ல ரொம்ப அசிங்கமா பேசி ரொம்ப விமர்சனப்படுத்தி விஜய் பாரு மற்றும் கமாருதீனை வந்து திட்டிட்டு வராங்க. அதே சமயத்துல அவங்களுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ரெட் கார்டு கொடுத்து 2 பேரும் வந்து வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்கொடியை வந்து தூக்கியிருக்காங்க. போர்க்கொடி தூக்கி இருக்கிறதுலயும் அவங்க திட்டத்துல வந்து தப்பே கிடையாதுன்றத வந்து மாற்றுக்கத்தே கிடையாது. கமாருதீன் சாண்ட்ரா ஒரு பெண்ணு கூட பார்க்காம எந்த அளவுக்கு கேவலமா பேசியிருக்காருன்றதை வந்து இப்ப சோசியல் மீடியால நிறைய பேர் வந்து பார்த்துட்டு ரொம்ப அசிங்கமா திட்டிட்டு வராங்க. விஜய் பார்வை வந்து கமருதீனுக்கு மேல போயிட்டு ஒரு படி மேல போயிட்டு ரொம்ப அசிங்கமா விஜய் பார்வை வந்து சும்மா கிழின்னு கிழிச்சு திட்டிட்டு வராங்க. நம்மளுக்கே இவ்வளவு கோவம் ஆத்திரம் வருது. இதை வந்து பிக் பாஸ் பார்த்துட்டு எப்படிதான் சும்மா வர்றாங்க? இவங்களுடைய டிஆர்பிக்காக எவன் அடிச்சுக்கிட்டு செத்தாலும் பரவாயில்ல, சமூகத்துல எந்த நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இவங்க சும்மா இருக்கிறது நியாயமே கிடையாது. அவ்வளவு வன்மம், அவ்வளவு நெகட்டிவ், அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு ஆபாசம் ஏகப்பட்டது போயிட்டு இருக்கு இப்போ பிக் பாஸ் சீசன் 9ல. கண்டிப்பா இதுக்கு வந்து பிக் பாஸ் டீம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். விஜய் சேதுபதி அவர்கள் இல்ல முக்கியமா அந்த தவறு செய்திருக்கக்கூடிய நபர்களை வந்து கன்சிடர் பண்ணி அவங்க வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பணும்ன்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. தயவு செஞ்சு இது போன்ற ஷோஸ் வந்து அதை வந்து ஸ்ப்ரெட்டும் பண்ணாதீங்க. இதனால நிறைய குழந்தைகள் மற்றும் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து மேனிபுலேட் ஆகுவாங்க. ஸோ இது போன்ற கரண்ட் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.